ஓப்பனிங் சீன்லயே சில பேர் போராட்டம் பண்றது தான் காட்டுறாங்க. இஆர்பிபியை தடை பண்ணணும்னு போராட்டம் நடத்துறாங்க. இதெல்லாம் மேல இருந்து நம்ம இன்ஸ்பெக்டரும் எஜுகேஷன் மினிஸ்டரும் பாக்குறாங்க. அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நம்ம எதிர்பார்த்ததை விட எதிர்ப்பு பெருசா இருக்கேன்னு சொல்ல, அதுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் இதை நம்ம இப்பயே ஃபேஸ் பண்றதுதான் பெட்டர்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ மினிஸ்டரை பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் இஆர்பிபியை உருவாக்கணும்னு சொன்னீங்க, எதுக்காகன்னு கேட்க உடனே இன்னொரு ரிப்போர்ட்டர் தப்பு பண்ற ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூல்லயே போய் அடிக்கிறது சரியில்லை, உங்க இயக்கமே தப்பா இருக்குன்னு சொல்ல மினிஸ்டர் பேச ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்கூல் புனிதமான இடம்னு சொல்றீங்க, ஆனா அங்க பாலியல் வன்கொடுமை, சூதாட்டம், ரவுடிசம் தானே நடக்குது. பசங்களுக்கு டீச்சர்ஸ் மேல மரியாதையே கிடையாது, பசங்களை பார்த்து டீச்சர்ஸ் தான் பயப்படுறாங்க. இதை மாத்த தான் இந்த இஆர்பிபி இருக்குன்னு மாசா பேசுறாரு. அங்க சீன் கட் ஆகி இங்க சில பேரை தான் காட்டுறாங்க. இவங்க எஜுகேஷன் மினிஸ்டர் பத்தி தான் பேசுறாங்க. ஒரே கட்சி ஆளுங்க தான். இவங்க எஜுகேஷன் மினிஸ்டர் இப்படி பண்றது பிடிக்கல போல, எப்படா சான்ஸ் கிடைக்கும் அவர் பேரை கெடுக்கலான்னு தான் பிளான் பண்றாங்க. அதானே, நல்லது பண்ணாதான் எவனுக்குமே பிடிக்காது. அப்போ ஒருத்தன் சொல்றான், கொரியால எக்ஸாம் அப்போ பிளைட்டே பார்க்க தடையா, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு. அப்படி ஒரு லா இருக்கு போல கொரியால. ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இவன் பேரு போகுண்டு. ஸ்கூலுக்கு வரான், நல்ல பழம் மாதிரி வரான். கேம்பஸ் ஸ்கூல்ல காலை வச்சதும் பைக்ல ஒருத்தன் இடிச்சு டம்மான்னு கீழே. இவனுங்க தான் இங்க அராத்து போல சர்ரு புருன்னு பைக்ல ஸ்கூலுக்கு வரானுங்க. போகுண்டே மூஞ்சா பாருங்களேன், யாரா இவனுங்கன்னு பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குறான். பாங்குண்டே உள்ள வரான். இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்க பையன் இவனை பாக்குறான். பாங்குண்டே கூப்பிட்டு என்ன கண்டுக்காம போறேன்னு அடிக்க போறான். ஆக்சுவலி இந்த பையன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டோட தலை. உடனே பாங்குண்டே அவனுக்கு காசு தரான் இவனை காப்பாத்திக்கிறதுக்காக. அந்த பையன் இப்படி கேன மாதிரி இருக்கேன்னு சொல்ல உடனே பாங்குண்டே, அப்படியா சொல்றீங்க, அப்ப அந்த ரிசிப்ட்ல கையெழுத்து போடுங்கன்னு சொல்ல தெளிவுன்னு அவனுக்கு காமிக்க நினைக்கிறான். இப்ப அதை கேட்டதும் அந்த எலக்ட்ரிக்கல் பையன் மறுபடியும் அடிக்க போக பாங்குண்டே சாரின்னு சொல்ல அங்கிருந்து ஒரு ஷூ எடுத்து தரான். அதுவும் ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு எங்கேயாச்சும் இருக்கும், தேடி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. பாகுண்டே இவனை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். ஒருத்தனும் மதிக்கல. அப்போ டீச்சர் கிளாஸ் எடுக்க போற புக்ஸ் எடுங்கன்னு சொன்னா பாகுண்டே புக் எடுக்க போறான். இன்னொரு பையன் அவன் பேக் மேல காலை வச்சு தடுக்கிறான். ஆட்டோமொபைலோட தலைவன் எங்க கிட்ட புக் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு டீச்சர் சரி பரவாயில்ல, நான் சத்தமா படிக்கிறேன்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் படிக்க முடியாது, போய் எங்களுக்கு புக் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். அதுக்கு டீச்சர் நான் ஜெராக்ஸ் எடுக்க ரொம்ப நேரம் ஆகுமேன்னு சொன்னா உடனே எல்லாரும் பெஞ்ச்ல இருந்து எழுந்துட்டு நிக்க அந்த தலைவன் டீச்சர் கிட்ட போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு மிரட்டுற மாதிரி பேசி அங்கிருந்து அவரை அனுப்புறான். டீச்சர் போனதும் ஸ்பேனர் டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா பசங்களையும் அந்த ஆட்டோமொபைல் தலைவன் கூப்பிடுறான். அதுல நம்ம பாங்குண்டேவையும் எங்கேயோ சண்டைக்கு வலிச்சிட்டு போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் காட்டுறாங்க. அங்க ஒரு ஸ்டூடெண்ட், நீங்க ஆர்ட் டீச்சர் தானே, எனக்கு டேட்டூ போடுங்கன்னு கைய புடிச்சு இழுக்கிறான். டீச்சர் எவ்வளவு சொல்லியும் அவங்க கைய விட மாட்டான். அப்ப ஜன்னல் கண்ணாடியை யாரா உடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் பசங்க. அவ்வளவுதான், மாறி மாறி 2 டிபார்ட்மெண்ட் பசங்களும் அடிச்சுக்கிறாங்க. சைக்கோ மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டோட தலைவன் நம்ம பாங்குண்டேவை அடிச்சிடறான். அதுக்கு பாங்குண்டே, ஏன்டா என்ன அடிக்கிறேன், நான் தானே உனக்கு காசு கொடுத்தேன் என்ன காப்பாத்தன்னு சொல்ல அவன் டே நீயா சாரின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிடுறான். பாங்குண்டே கூட ஒரு பையன் இருக்கான்ல, இவன் பேரு கிம்ஜு. இவன் ரொம்பவும் நல்ல பையன். 2 பேரும் இங்கதான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இவனை கேங் லீடர்னு வச்சுப்போம். இவனை மாதிரி ஆகணும்னு தான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டும் சண்டை போட்டுக்கிறதா இந்த ஸ்கூல் பிரின்சிபல் நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இவனுங்க சண்டை போட்டுக்கிட்ட இருக்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தலைக்கு ஒரு மெசேஜ் வருது கேங் லீடர் கிட்ட இருந்து. என்னமோ அவார்டு வாங்கின மாதிரி சந்தோஷப்படுறான். ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் பையன் இதை பார்த்து கடுப்பாகிறான். அங்க சீன் கட் ஆகி அகைன் நம்ம பிரின்சிபலை தான் காட்டுறாங்க. அப்போ பிரின்சிபல் டென்ஷன்ல ஒரு விஷயத்த சொல்வாரு, ஒரு டீச்சரை நான் இதை சொல்லக்கூடாது, ஆனா இந்த பையன் ஸ்கூலை விட்டு போனாதான் நிம்மதின்னு நான் நிறைய தடவை நினைச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. யார மென்ஷன் பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கேங் லீடர் பையனா தான். அப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட மத்தவங்க எல்லாம் எப்ப வருவாங்கன்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் நான் ஒரு ஆளுதான்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம பிரின்சிபல் இவனுங்களை சமாளிக்க ஒரு போரே நடத்தணும்னு சொல்லுவாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் போருன்னு வந்துட்டா இங்க எத்தனை பேரோட உயிர் போகும்னு தெரியாதுன்னு சொல்லுவாரு. அதை கேட்டதும் பிரின்சிபலுக்கு பயத்துல மூஞ்சே மாறிடும். அந்த கேங் லீடர் இவனை இன்வைட் பண்ணாத கடுப்புல பாகுண்டேவோட பேக புடுங்கி கடுப்புல பக்கத்துல இருந்த நம்ம கிம்ஜுவை நெஞ்சிலேயே பொங்குன்னு அடிச்சிடறான். அப்புறம் பேக் ஓபன் பண்ணி புக்ஸ் எல்லாம் கீழே போட்டு அதுல சேச கொட்டி புக்கை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுறான். பாங்குண்டே கிட்ட கிம்ஜுவை அடிக்க சொல்றான். இவன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். உடனே கிம்ஜு அவன் கிட்ட வந்து நீ என்ன அடி, இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்ல பாகுண்டே முடியாதுன்னு சொல்ல கிம்ஜு லைட்டா தள்ளு, நான் கீழே விழுந்து சமாளிச்சிக்கிறேன்னு சொல்ல லைட்டா தள்ளி விடுறான் பாங்குண்டே. கிம்ஜு
கிம்ஜுவை நிக்க வச்சு ஒவ்வொருத்தனா அடிக்கிறாங்க. இந்த ஷாப்பிங் மால் எல்லாம் கேம் சென்டர்ல பாக்ஸிங் பேக்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அதுல நம்ம அடிக்கிறப்போ நம்ம ஃபோர்ஸ வச்சு பாயிண்ட்ஸ் காட்டும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தனா இவனை அடிச்சு அவன்கிட்டயே பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க. இந்த சீன் பாக்குறப்போ டேய் அவன் மனுஷன்டா, என்னடா இப்படி அடிக்கிறீங்கன்னு பாக்குற நமக்கே கஷ்டமா இருக்கும் இந்த சீனு. அவனுங்க அடிச்ச அடியில நடக்க முடியாம தான் கிம்ஜு நடந்து வருவான். அப்ப நம்ம பாகுண்டே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வீட்டு வர கூட வருவான். அப்ப கிம்ஜு ஹெல்ப் பண்ணது தேங்க்ஸ்னு சொல்லி பாகுண்டேவை சாப்பிட இன்வைட் பண்ணுவான். பாகுண்டே கிம்ஜுவோட வீட்டை சுத்தி முத்தி பாக்குறான். அப்படியே 2 பேரும் நூடுல்ஸ் சாப்பிட கிம்ஜுவோட அம்மா வராங்க வேலையை முடிச்சுட்டு. பாகுண்டே அவங்ககிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறான். அவங்க அம்மா நூடுல்ஸ் மட்டுமா சாப்பிட்றீங்க, இருங்கப்பா வேற ஏதாச்சும் செஞ்சு தரேன்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க நான் குளிச்சிடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க அம்மா குளிக்க போன கேப்ல கிம்ஜு அவங்க அம்மா ஷூல நியூஸ் பேப்பரை சுருட்டி வைக்கிறான். அவங்க அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறாங்க போல. அவங்க ஷூல தண்ணியில நனைஞ்சு போயிருக்கு. அதனால இவன் காய வைக்கிறான். நல்ல பொறுப்பான பையன். இத பார்த்த பாகுண்டேவும் அவனுக்கு ஹெல்ப் பண்றான். மறுநாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. கிம்ஜு பாக்குறான் இவனுங்க வேற யாரையோ அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் கிம்ஜு பக்கத்துல வராரு. நீ கிம்ஜு தானேன்னு கேட்க அவன் என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அதுக்கு இன்ஸ்பெக்டர் உன்னை பத்தி வெளியில விசாரிச்சேன்னு சொல்றாரு. நீ உள்ள போ, இனி உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒருத்தன் சர்ன்னு வழுக்கிட்டு வரான். யாருன்னு பார்த்தா நம்ம பாகுண்டே. இன்ஸ்பெக்டர் இவனை பாக்குறாரு. ஆக்சுவலி இவன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது, இவன் ஒரு ERPB ஆபீசர். இந்த ஸ்கூல்ல நடக்கிறத எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாதான் இவனை இங்க அனுப்பியிருப்பாங்க. அங்க சீன் கட்டாக நம்ம பாகுண்டே கேன்டீன்ல வந்து எல்லாரையும் திட்டுறான். பாக்குற நமக்கே அடே மாட்டினா அப்பள மாதிரி உடைச்சிருவாங்கடான்னு நமக்கு தோணும். இவன் கத்துறத பார்த்தா நம்ம கிம்ஜுவும் ஏன் இவன் இப்படி பண்றான்னு யோசிக்கிறான். அவனுக்கு இன்னும் தெரியாது இவன் ERPB ஆபீசர்னு. பாங்குண்டே கத்திக்கிட்டே இருக்கான். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சு நம்ம பாங்குண்டே நடுவர்லத்து காமிச்சிடுறான். கடுப்பான நம்ம ஆட்டோமொபைல் தலைவன் இவன் அடிச்சு கொலை பண்றவனுக்கு 1 லட்சம் யூவான்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், மொத்த ஸ்கூலும் பாங்குண்டுவை துரத்துறானுங்க. அவனை துரத்திக்கிட்டு ஜிம்முக்கு வந்துடுறாங்க. நம்ம பாங்குண்டே டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிறான். மாட்டினா பாங்குண்டே சட்னி தான். அப்ப யாரோ டோரை லாக் பண்ற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர். ஆட்டோமொபைல் தலைவன் யார் நீன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் எஜுகேஷன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் பியூரோன்னு சொல்ல அந்த ஆட்டோமொபைல் தலைவனுக்கு வாயில அது வரவே இல்லை. உடனே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தலைவன் ஏதோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்டாமே என்ன சொல்றான். ஆட்டோமொபைல் தலைவன் அடிக்க போக எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பையன் ஆமா நீ என்ன பண்ற, அவனை நான் தான் அடிப்பேன்னு இவனுக்குள்ள முட்டிக்கிறானுங்க. அவ்வளவுதான், இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் துவச்சி காய போட்டுறாரு. சீன் கட் ஆகி இன்ஸ்பெக்டர் டைம் டேபிள்ல 6 மணிக்கு எழுந்திருக்கணும், 7 மணிக்கு இதை பண்ணணும், 8 மணிக்கு இதை பண்ணணும்னு நிறைய சொல்ல எலக்ட்ரிக்கல் பையன் இவ்வளவும் எப்படி படிக்க முடியும்னு கேக்குறான். அதுக்கு இன்ஸ்பெக்டர் இவ்வளவு நாள் நீங்க கிளாஸ்ல படிக்காம இருந்ததுக்கு நீங்க இது இப்படிதான் படிக்கணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப இந்த 2 லூசு பசங்களும் அவர் பின்னாடி இருந்து அடிக்க ட்ரை பண்ண இன்ஸ்பெக்டர் திரும்பி இவங்க 2 பேரும் அடிச்சு துவச்சி காய விட்டுறாரு. இவனுங்க கிளாஸ் டீச்சர் வர நம்ம இன்ஸ்பெக்டரும் அவரை வெல்கம் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் அடிச்ச அடியில ஐயோ அம்மான்னு இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. கிளாஸ் டீச்சர் புக்கு எடுக்க சொல்ல ஆட்டோமொபைல் அராத்து புக்கு இல்லைன்னு சொல்றான். அப்ப கிம்ஜு புக் எடுக்கிறான். இன்ஸ்பெக்டர் கிம்ஜுவை புக்ல இருக்கிறத போர்டுல எழுதுன்னு சொல்ல அவனும் எழுதுறான். 3 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் காப்பி பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தலை பெண் இல்லைன்னு நடுவிரல் காட்டுறான். இத பார்த்து நம்ம இன்ஸ்பெக்டர் அவன் விரலை உடைச்சி விட்டுறாரு. மொத்த கிளாஸும் பயத்துல எழுதுறாங்க. 3 நிமிஷம் முடிஞ்சு போகுது. போர்டுல இருக்கிறத அழிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் யாரெல்லாம் எழுதுனீங்கன்னு கேட்டு எழுதாதவங்கள பொங்குன்னு அடிக்கிறாரு. வேற ஒண்ணு மறுபடியும் போர்டுல எழுத ஆட்டோமொபைல் தலைவன் டென்ஷன் ஆகி நாங்கெல்லாம் ஏன் எழுதணும், நீங்க எழுதுறதுக்கும் நாங்க படிக்கிறதுக்கும் என்ன சம்மதம்னு கேட்டு கத்துறான். இன்ஸ்பெக்டர் ஆமா சரிதான் இல்லன்னு சொல்லி ஒர்க் பிளேஸுக்கு கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. டீச்சர் கார்ல இருக்கிற காயிலையும் பிரேக் ஆயிலையும் செக் பண்ண சொல்றாரு. இவனுங்க அதெல்லாம் மதிக்காம விளையாடிட்டு இருக்கானுங்க. இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்க இதெல்லாம் பெரிய விஷயமா, இது தேவையில்லைன்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் அவங்கள கார்ல உட்கார வச்சு உயிர் பயத்தை கட்டுவாருங்க பாருங்க. அப்படி இருக்கும் இந்த சீன். இவனுங்க பேன்னு இருப்பானுங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் படிப்புல இது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்றதெல்லாம் இல்ல, எல்லாமே முக்கியம்தான் படிப்புலன்னு சொல்லுவாரு. இங்க சில பேரை தான் காட்டுறாங்க. ERPB தடை பண்றதுக்காக பிளான் போடுறாங்க. ஆக்சுவலி இவனுங்களும் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கிற அதே கட்சி தான். எஜுகேஷன் மினிஸ்டர் நல்ல பேர் வாங்குறது இவனுங்களுக்கு பிடிக்காது. அதனால இவங்க இன்ஸ்பெக்டரோட டேட்டா கலெக்ட் பண்றாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரியும் அவர் ஒரு ஆர்மி ஆபீசர்னு. அங்க சீன் கட் ஆகி நம்ம கிம்ஜுவை தான் காட்டுறாங்க. அவன் போர்டுல எழுதி காப்பி பண்ண சொல்றான். அப்போ ஆட்டோமொபைல் தலைவன் கிம்ஜுவோட கழுத்தை பிடிச்சி என்ன நிலைமை மாறதும் பயம் போடிச்சான்னு கேட்க அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து எட்டி ஒதுக்கிறாரு. ஆட்டோமொபைல் தலைவன் கிட்ட இன்ஸ்பெக்டர் போக அப்ப கிம்ஜு
நான் தான் அவங்கள கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டேன்னு சொல்லி அவங்கள காப்பாத்துறான். நைட்டு இவனுங்க படிக்காம எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் வெளி டோரை லாக் பண்ணி காவலுக்கு உட்கார்ந்துருக்காரு. இவனுங்க பாத்ரூம் ஜன்னலை திறக்க ட்ரை பண்றானுங்க. அப்போ யாரோ உள்ள வர சவுண்ட் கேட்க இவனுங்க யாருன்னு பார்க்க போனா நம்ம பாகுண்டே. ஆட்டோமொபைல் தலைவன் பாகுண்டேவை எதுக்கு இங்க வந்த ஸ்பை வேலை பாக்குறியான்னு சொல்லி அவனை செக் பண்ண அப்போ ஒரு டூல்ஸ் கிடைக்குது. அதை வச்சு ஜன்னல் ஓபன் பண்றாங்க. பாகுண்டேவை வர சொல்றாங்க. அவன் நான் ஏன் வரணும்னு கேக்குறான். அவனுங்க நீ போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டனா அதுக்குதான் அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா கேங் லீடர்னு ஒருத்தர் இருந்தான் பாருங்க, இவனுங்க ரோல் மாடல். அவனை மீட் பண்ணாதான் அவன் இவங்களை கூப்பிடுறான். இவனுங்க அவனுக்கிட்ட போயிட்டு வணக்கம் வச்சுட்டு சாரி கேங் லீடர், ஸ்கூல்ல இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்ல இவன் ஒரு மாதிரி பாக்குறான். சீன் அங்க கட் ஆகுது. இங்க நம்ம இன்ஸ்பெக்டர் கிளாஸ்க்குள்ள வராரு. வந்து எங்க இந்த 2 பிரகஸ்பதிய காணும், போகுண்டாவையும் காணுன்னு கேட்க பின்னாடி இருந்து இவனுங்க வரானுங்க. உங்களை வெளியில போக கூடாது சொன்னேன்னு சொல்ல இவனுங்க இன்னைக்கு நீ காலி, எங்க கேங் லீடர் வராரு, உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போயிடுன்னு சொல்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் பாங்குண்டே நீயும் உனக்கு கூட சேர்ந்துட்டியான்னு கேட்க இல்ல சார் என்ன விட மாட்டேன்றான்னு கதறான். அப்ப ஒரு பைக் கிளாஸ் ரூம்குள்ள வருது. யாருன்னு பார்த்தா கேங் லீடர் கிளாஸ் ரூம்ல சிகரெட் பத்த வைக்கிறான். அப்ப இன்ஸ்பெக்டர் கிளாஸ் ரூம்ல சிகரெட் யூஸ் பண்ண கூடாது தெரியாதான்னு கேட்டா அவன் அங்கேயே கீழே போட்டு திமிரா அணைக்கிறான். இன்ஸ்பெக்டருக்கும் இவனுக்கும் ஒரு சின்ன ஃபைட் சீன். அதுல இவன் இன்ஸ்பெக்டரை தலைக்கு மேல தூக்கி கீழே போடுவான். இன்ஸ்பெக்டரும் மயங்கன மாதிரி நடிப்பாரு. அதை பார்த்துட்டு நம்பிட்டு இவன் ஸ்டூடெண்ட் கிட்ட பந்தாவா பேசிட்டு இருப்பான். இத பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்த அப்போ மயங்கன இன்ஸ்பெக்டரும் கை தட்ட இன்ஸ்பெக்டர் எழுந்ததை பார்த்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயத்துல தெரிச்சு பின்னாடி ஓடுறாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக்க இன்ஸ்பெக்டர் பிரின்சிபல் கிட்ட சொல்லுவாரு. இவனுங்க எல்லாரையும் திருத்துறதுக்கு பதிலா இவனுங்க ரோல் மாடலான கேங் லீடரை பொழந்தா இவனுங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல்ல வந்துருவாங்கன்னு சொல்லுவாரு. அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அந்த மாதிரி. இத கேட்ட கேங் லீடர் கடுப்பாகி அடிக்க வர இந்த முறை இன்ஸ்பெக்டர் அடிச்சு பொழந்துடுறாரு. அப்போ இந்த கேங் லீடர் பையன் சொல்றான், எங்க அண்ணனுங்களை வர சொல்லியிருக்கேன், அவனுங்க மோசமானவனுங்க, நீ அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்ல அங்க சீன் கட் ஆகி ஸ்கூல் என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட தான் காட்டுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் இங்க யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களான்னு கேட்க என்னது ஸ்டூடெண்ட்ஸா, அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்றான். இன்ஸ்பெக்டர் அப்போ சரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்றனால தான் பக்குவமா அடிச்சு நீங்க அந்த கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்களை கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அப்புறம் சண்டை நடக்க போது தள்ளி உட்காரு கேங் லீடர் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி பயத்துல தள்ளி உட்கார்ந்து தான் இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஃபைட்டை பார்க்க வர இந்த முறை இன்ஸ்பெக்டர் வேற மாதிரி கொலை வெறியில அடிக்கிறாரு. ஏன்னா இவனுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, நாரா தொங்க விட்டுறாரு. அப்புறம் போலீஸ் வருது. ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் பையனும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பையனும் இன்ஸ்பெக்டர் காலை பிடிச்சிக்கிறாங்க மன்னிச்சிடுங்கன்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லன்னு சொல்றாரு. அவனுங்க அப்படியே கிம்ஜுவோட காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுறானுங்க. அவன் பரவாயில்ல எந்திரிங்கன்னு சொல்றான். அப்ப இன்ஸ்பெக்டர் நீ ஓகேவான்னு கேட்பாரு பாருங்க. அவன் அப்படியே உடைஞ்சு அழுவான் பாருங்க. பாக்குற நமக்கே கஷ்டமாயிடும். எவ்வளவு வலி இருந்திருக்கும்ல மனசுல. கிம் அழுததை பார்த்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திருந்திடுவாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் உருக்கமா ஒரு விஷயம் சொல்வாரு, உங்களுக்கு கிளாஸ்க்கு வர பிடிக்கலன்னா வராதிங்க, படிக்க பிடிக்கலன்னா படிக்காதீங்க, ஏன்னா இது உங்க வாழ்க்கை உங்க இஷ்டம். ஆனா மத்தவங்களுக்கு படிப்பு தான் வாழ்க்கை. உங்களோட ஒரு நிமிஷமோ மத்தவங்களோட ஒரு நிமிஷமோ ஒண்ணு கிடையாது. இப்போதைக்கு ஒண்ணுன்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஆனா அது ஒருத்தரோட வாழ்க்கையை நிரந்தரமா மாத்திரும்னு சொல்லுவாரு. சீன்ஸ் கட்டாக எஜுகேஷன் மினிஸ்டர் பிரஸ் கிட்ட சில ரூல்ஸ் எல்லாம் மாத்த போறதா சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டேட்டூ குத்த கூடாது, ஜென்சிஸ் யாரும் கேங் சேரக்கூடாது, யாராச்சும் வயலன்ஸ்ல ஈடுபட்டா அடல்ட்டுக்கான பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும், ஸ்டூடெண்ட்னு தப்பிக்க முடியாது, ரவுடித்தனம் பண்றவங்களுக்கு ஜெயில் தண்டனைன்னு சொல்றாரு, கட்டாயம் கல்வி எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு. டேபிள் மேல ஒரு ஃபைல்ல தான் காட்டுறாங்க. அதுல சில போட்டோஸ்லாம் இருக்கு. அதை எஜுகேஷன் மினிஸ்டரை பிடிக்காத அதே கட்சியை சேர்ந்த ஆளு தான் பாக்குறான். டேட்டா கலெக்ட் பண்ணிட்டான் போல. அதுல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு கல்லறையை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு போட்டோவை நம்ம இன்ஸ்பெக்டர் வச்சிருக்காரு. நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரும் கூட இருக்காரு. என்ன லிங்க்னு புரியல. அந்த பொண்ணு போட்டோவை காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க நம்ம இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் போல. எப்படி இறந்தாங்கன்னு இன்னும் நமக்கு காட்டல. அந்த பொண்ணு போட்டோவை பார்த்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் சோகமா உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க.